ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிஹெச்எல் இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே மனசுக்கு க்ளோஸான ஒரு வீடியோங்க. ஏன் அப்படின்னா, இது என்னோடய ஏரியா, இது நான் பிறந்து வளர்ந்தது, இங்கே தான் நான் படித்தது, இங்கே தான் நான் இப்போ இருக்கிறது, எல்லாமே எனக்கு பிஹெச்எல் தான். ஸோ பிஹெச்எல் ஏரியா எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஏரியான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் பிஹெச்எல்லை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு இந்த பிஹெச்எல் ஏரியா பற்றி தெரியாது. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம தெரிய வைக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிஹெச்எலுக்கு அடையாளமே இந்த கை சின்னம் தாங்க. எங்கேருந்து நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, இந்த பிஹெச்எல் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருது, எங்கே அந்த கை போட்டிருக்குமே அந்த ஸ்டாப்பாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. எதுக்கு இந்த கை சின்னம் இருக்குது, எதுக்கு இந்த கை சின்னம், எத்தனை பேருக்கு இந்த கை சின்னத்தோட மீனிங் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ சின்னதாக நான் போடுறேங்க. எனக்குமே ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், எதுக்குடா இந்த கை சின்னம் வச்சுருக்காங்க பிஹெச்எல் ஏரியாவில். பிஹெச்எல் ட்ரைனிங் சென்டர்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பிஹெச்எல்லில் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க, அது ஏன் கை சின்னத்தை போட்டிருக்காங்க, வேறு ஏதாச்சும் போட்டிருக்கலாமே அப்படின்னு நானுமே நிறையா பேர்கிட்ட கேட்டேங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பிஹெச்எல்லோட கை சின்னம் வேறு மாதிரியான ஒரு பொருளுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒற்றுமை, டீம் ஒர்க். ஒரு விரலுமே ஒரு டிபார்ட்மெண்டல் ஃபங்க்ஷனை குறிக்குதுங்க. அந்த 10 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்தால் நம்ம டீம் ஒர்க், அச்சீவ்மெண்ட், சக்ஸஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிஹெச்எல்லோட மீனிங். சேஃப்டியாக இருக்கட்டும், ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஹெச்ஆராக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற அந்த என்னென்னமோ எக்ஸெட்ரா XYZோட டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையாக நம்ம வேலை பார்த்தா நம்ம கம்பெனியோட விஷன், கோல், மிஷன் எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஒற்றுமைக்கு உண்டான. எல்லாமே சேர்ந்து ஒன்றா வேலை பார்த்தா, ஒரு காமன் கோல்ஸ்க்காக நம்ம வேலை பார்த்தா அது அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீம் ஒர்க்கு. சரிங்க, இதெல்லாம் டெக்னிக்கலான ஒரு விஷயம். நம்ம டவுன்ஷிப்பில் வாழ்ந்து அதை ரசித்து நம்ம இன்றைக்கி எங்கெங்கேயோ இருக்கோங்க. இந்த பிஹெச்எல் டவுன்ஷிப்பை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. நம்ம தஞ்சாவூர் போனாலும் சரி, இல்லை நம்ம டவுனுக்கு மெயின்கால் கேட்டுக்கு போனாலும் சரி, உள்ளே நம்ம அந்த ட்ரைனிங் சென்டரில் உள்ளேருந்து ஏறினாலும் சரி, எங்கே பார்த்தாலுமே நமக்கு அந்த கை சின்னம் தெரியுங்க. காலையில் நீங்கள் ஊரில் இருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா, காலங்காத்தால் சென்னையிலேருந்தே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பெங்களூர்லேருந்தே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, காலங்காத்தால் அந்த பஸ்ஸு டிரைவர் விசில் அடித்து அந்த ட்ரைனிங் சென்டரில் இறக்கி விட்டோடனே நம்ம மொதல் பார்க்குறது இந்த கை சின்னத்தை தான். எப்படி ஒரு அந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது நான் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே நம்ம அந்த கை சின்னத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு ஏதோ வாழ்க்கையில் நம்ம பெருசாக சாதிக்க போகிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் குட் மூமெண்ட் தாங்க இது எல்லாமே. இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸுங்க. நான் ஆர்எஸ்கே ஸ்கூலில் படிக்கும்போது இந்த கை சின்னத்தை பார்க்குறதுக்குனே நிறையா பேர் இந்த சந்தையெல்லாம் போடுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம விளாண்டது இப்போது நிறையா டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆகி இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் அந்த கையோட கலர்லாம் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸுங்க. பிஹெச்எல் டவுன்ஷிப்பில் நம்ம இருந்தோம், இப்படிலாம் நம்ம படித்தோம் அப்படிங்கிறதுலாம் வேறு லெவலில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான், வேறு லெவலில் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தாங்க. இப்போது இந்த ஏரியா எந்த மாதிரியாக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். லைட்டிங்ஸ்லாம் போட்டு, பஸ் ஸ்டாண்ட்லாம் போட்டு இன்றைக்கி வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது இப்படி கிடையாது. சின்னதாக ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்கு இந்த கை சின்னம் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் பிஹெச்எல்லில் அப்ரெண்டிஸ் பண்ணுறவங்களாம் அந்த கை சின்னம் எங்கே இருக்குது, கை சின்னம் எங்கே இருக்குது, பிஹெச்எல் கை சின்னம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த கை சின்னத்துலேருந்து அங்கே போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது எல்லாமே இதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம பிஹெச்எல் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது வேறு லெவலில் நம்ம சொல்லணும். இன்றைக்கி நிறையா ஸ்டாச்சூஸ்லாம் வந்துருச்சு, நிறையா தலைவர்களோட ஸ்டாச்சூஸ்லாம் வந்துருச்சு. பட் இந்த கை சின்னம் எத்தனை வருஷமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஹெச்எல் ஏரியாவில் இருக்கிற நிறைய சீனியர்ஸ் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த கை சின்னத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இது ஒரு செயினாக நம்ம கொண்டு போவோம். நன்றி.